இது ஈரானினுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்ற ஒரு புத்தம்புதிய காணொளி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் காட்டப்படுது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஏராளமான ராக்கெட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோ இப்போ வெளியிடப்பட்டதுன்னு சொன்னால் 23/3/2026. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு 48 மணி நேர காலக்கெடு கொடுத்து அந்த காலக்கெடு முடிவடைகிற ஒரு நாள். பட் இன்றைக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்கை உலகத்துக்கு காட்டி கொண்டு இருக்குது. இதன் அர்த்தம் என்ன? இந்த ஆயுத கிடங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ராக்கெட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே காட்டப்படுது. ஏராளமான புத்தம்புதிய ராக்கெட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த ராக்கெட்ஸ் தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்க மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுது. அலையாக நடத்தப்படுது. இப்போ நான் நினைக்கிறேன் 75th போய்கொண்டிருக்கு. 75வது அலை தாக்குதல் போய்கொண்டிருக்கு. ஆனால் ஈரான் இப்போ காட்டியிருக்குது எங்கள்கிட்ட இது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான புத்தம் புதிய மிசைல்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம், இனித்தான் அதையெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இந்த 2 நாளுக்கு முன்னுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஒன்று இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை உடனடியாக ஈரான் திறந்து விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஈரானினுடைய முக்கியமான அணு மின்சக்தி நிலையங்கள் எல்லாம் தாக்கி அழிக்கப்படும். அதோட ஈரானில் இருக்கிற இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் தாக்கி அழிக்கப்படும். இதால் ஈரான் இருளுக்குள்ள மூழ்க போகுது. நீங்கள் உடனடியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடணும்ன்ற மாதிரி ஒரு காலக்கெடுவை கொடுத்திருந்தார். பட் அந்த காலக்கெடு அப்படியே கரைஞ்சு கொண்டு போனதான் மிச்சம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படவே இல்லை. ஈரான் ஒரு எச்சரிக்கையை விட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கூற்றுக்கு. டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது. அமெரிக்கா எங்கட நாட்டில் இருக்கிற அணு மின் உற்பத்தி நிலையங்களில் தாக்குதலை மேற்கொண்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் அமெரிக்காவினுடைய இராணுவ முகாம்கள் எந்தெந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடுகளில் இருக்கிற அணு மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்போம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குடிநீர் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாத்தையும் தாக்கி அழிப்போம். அதாவது சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் வளைகுடா நாடுகளிலே இருள மூழ்கி போகும் என்று ஒரு எச்சரிக்கையை விட்டது. இந்த எச்சரிக்கைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படியே இறங்கி வந்துட்டார். அந்த 48 மணி நேர காலக்கெடுவை அப்படியே அவர் கைவிட்டுட்டார். அதை 5 நாட்களாக தள்ளி போட்டிருக்கிறார். அந்த தாக்குதலை ஒத்தி போட்டதற்கு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை கடந்த நாட்களாக நடந்தது. அதில் பல விஷயங்களில் ஈரானும் அமெரிக்காவும் ஒத்து போகுது. ஆகவே நாங்கள் நெருங்கி ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துறதுக்கு நெருங்கி வந்துட்டோம்ன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இதை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை நிராகரிச்சிருந்தார். அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை, நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடையில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போகிறதும் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை இப்போ சொல்லியிருந்தார். ஆகவே ஈரான் தன்னுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் என்ற ஆயுதத்தால் இப்போ வெண்டிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த காட்சிகளை இப்போ வெளியிட்டிருக்குது. இது இன்றைய உலக விவரம். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரியான காட்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, நண்பர்களோட இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.